பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் நலமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சுவாசிக்கிறேன். உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது. ஏற்றுக்கொள்ளும் காது. அப்போ இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காது என்று சொல்லி ஒன்று உண்டு. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு. அப்போ இங்கே இப்படி வந்துச்சுன்னா இப்படி வெளியே விட்டுறணும். அப்போது இங்கே ஒரு காரியத்தை ஊற்றும்போது இந்த பக்கத்தில் வரும், இல்லைன்னா மற்ற துவாரங்கள் வழியாக அது வெளியே வந்துடும். இன்றைக்கி உலகத்தின் காரியங்கள் இப்படி எல்லாம் பல காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளும் காது. வசனத்தில் நீங்கள் பின்பாக வெளிப்படுத்தல வாசிப்பீங்கன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன். எதை தெரியுமா? எச்சரிப்பின் சத்தத்தை. எச்சரிப்பின் சத்தத்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறதான எச்சரிப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் மனப்பான்மையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? இல்லை ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நீங்கள் வெறுத்து தள்ளி விடுறீங்களா? விட்டுறீங்களா? வேண்டாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், சில பேருக்காக இருக்கட்டும், இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட நபர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, வாயை திறந்தாலே பொய் பொய். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக தான் இருக்கிறான். இங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று சொல்கிறது, அங்கே ஒன்று பேசுறது, மாறி மாறி கலகத்தை ஏற்படுத்துகிற ஆவி. காரணம் என்ன தெரியுமா? ஜீவனுக்கு ஏதுவானதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அனுபவம் இல்லை. ஜீவனுக்கு ஏதுவானதை அதை பற்றி கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இப்போ இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரணுங்க. ஒரு அப்பா அம்மா உங்களை கண்டிக்கிறாங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. பெரியவர்கள் உங்களை கண்டிக்கிறாங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. சபை போதகர் உங்களை கண்டிக்கிறாரா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் கண்டிக்கிறாரா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு டீச்சர்ஸ் உங்களை கண்டிக்கிறாங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு எஜமான் உங்களை கண்டிக்கிறாரா? ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொள்ளாத காது, ஏற்றுக்கொள்ளாத காது. இன்னைக்கு நிறைய காது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதே கிடையாது. அப்போ வசனம் சொல்லுது, ஜீவனுக்கு ஏதுவானவைகளை ஏற்றுக்கொள்ளும் காது யார்கிட்ட இருக்குன்னா, ஞானிகளிடத்திலே தங்கும். நீ ஞானவானா இருப்பனா, சொல்லப்படுகிற வார்த்தைகள் கேட்டு அதை காதுகளில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தணும், இதன்படி நடக்கணும் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய், உணர்ந்து கொள்ளுவாய். பிள்ளையே, சடுதியான ஆபத்துக்குள்ள, சடுதியான திகிழில் போய் நீ மாட்டிக்காத, அகப்பற்றாத. ஜீவனுக்கு ஏதுவானவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காதாய் உன் காது மாறட்டும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருப்பா. ஆண்டவர் உன் மேலே அன்பாக இருக்கிறாரு. நீ அவரை விட்டு தூரம் போகணும்னு நினைக்கிற, உன் இச்சையின்படி, உன் இஷ்டத்தின்படி, உன் எண்ணத்தின்படி நீ நடக்கணும்னு நினைக்கிற, வேண்டாம், விட்டுரு. எங்கேயோ போய் நீ முட்டிட்டு மோதிட்டு வந்துட்டு இருக்காத. உன்னை விட்டு கொடு, கர்த்தர் உன்னை எடுத்து நடத்துவார். உன்னை விட்டு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காது உனக்குள்ளே தங்கி இருக்கட்டும். நீ ஞானவானாக இருப்பாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீ திரும்பி பார்த்து சொல்லலாம், ஆமாம் இது உண்மைதான், கர்த்தர் என்னை நடத்தினார். அதை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என்னை அந்த அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காதை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. வேண்டாம் என்று புறந்தள்ளுகிற ஒரு அனுபவம் அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், கடிந்து கொள்ளுதல்களை ஆண்டவரை அங்கீகரிக்கிற ஒரு அனுபவம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். பெற்றோர்கள் சொல்லும் பொழுது, ஊழியக்காரன் சொல்லும் பொழுது, சுற்றி இருக்கிற மூத்தவர்கள் சொல்லும் பொழுது, அதை அசட்டையாய் தள்ளாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம்
உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த பிள்ளையே, இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் உன் காதுகள் திறக்கப்படட்டும். கணிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணாதிருங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.